Hi friends, welcome back to our channel Brain Reacts. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் அமிச்ச வீடியோஸ் தான் இன்னைக்கு கலெக்ஷனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஐயோ டைம் ஆயிடுச்சா, கத்துவோம் போலுக்குதா. என்ன மாப்பிள்ள ஸ்ட்ரைட்டா அங்க போறான்? டேய் வேலை கேட்கும் போது அவ்வளவு கெஞ்சி கேட்ட, இதான் வர டைமா? பருப்பு மாதிரி பேசாத, நான் பலால்னு குத்துட்டு போறேன். டேய் என்னடா பேசுற? ஐயோ அதுல நான் பல்லு தொல்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதானா. டேய் மாப்பிள்ள இங்க என்னடா பண்றா? உன் சங்காத்தமே வாங்கிட்டு தான் நான் வேலைக்கு வந்துட்டேன், நீ மூடின்னு போ. டேய் மாப்பிள்ள என்ன பேசுறீங்க? உங்க அப்பா டப்பா வாய பேசும்போதெல்லாம் வாய மூடின்னு கொம்முன்னு தானே இருக்கிறா. ஏன்பா இங்க வந்து கத்தின இருக்காது, வீடியோ பார்த்தா என்ன நினைப்பாங்க? அவங்க நினைக்கிட்டு இருக்கட்டும், நீ நான் பருப்பு மாதிரி உக்காந்துக்கிற, நீ ஆவா? இப்படி பேசுற? இதுக்கு மேல பேசுவேன், பஞ்சு பலமா இருக்கும். நான் முதலாளியா இப்படி பேசுங்கிறேன். சரி சரி விடு, வந்து வேலை செய். சரி முதலாளியா. மாப்பிள்ள என்னடா என்னடா உனக்கு? நான் தான் வேலைக்கு வந்து சேர்ந்துட்டேன்ல. மாப்பிள்ள வாடா, உன்னை தியேட்டர் கூட்டிட்டு போறேன். டிக்கெட் காசு என்ன கேப்பா? ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்டா. வாங்கறது மட்டும் தான் பேரு, ஃபுல்லா தண்ணி கொட்டிப்பா. காசு டிக்கெட் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நீயே துண்ணு. அப்படியே சொல்றா முதலாளி, நாளைக்கு வட்டா? வந்ததே நீதான், அதுக்குள்ள நான் லீவு. அவனுக்கு லீவ் விட்டா எனக்கு லீவ் கொடுங்க, பாத்துக்கோ. தாமல் தட்டு முக்கா, நான் தான் கிட்ட பேசுறேன், நீ அந்த குடு வரா? ஏய் கோவத்தை கிளம்புறேன். இங்க பாருங்க, வேலைக்கு இருந்தா நான் வேலைக்கு வரல. ஐயா நீ வேற நின்று போடுற, வேலை எடுத்து வச்சுக்கிற. டேய் உனக்கு வேலை இல்ல, போடா. போய் பச்சா கோதுமை டேக்ஸா முடிக்க சொல்ற மாப்பிள்ள, வேலை இல்ல நீ வராத. சரி அதெல்லாம் கொடு, அந்த காசெல்லாம் கொடு. நம்மட்டே மாப்பிள்ள, நம்மட்டா இதுனா இதா 20-40 இல்ல டிக்கெட் ஸ்நாக்ஸ் நான் வாங்கிக்கணுமா? என்ன மாப்பிள்ள இருந்ததெல்லாம் குடுத்துட்டேன்டா, நீ வேணா வேலை செய்யற இடத்துல அட்வான்ஸ் வாங்க. நீ எங்க வேலை செய்ய விட்டா அவன் பொறுமை இருப்ப சொன்ன முதலாளி அட்வான்ஸ் கூட. அட்வான்ஸா? டேய் உன்னதான் நான் வேலைக்கே வேணான்றல. உன்னை நம்பி வேலைக்கு வந்தல, நீ குத்துதானே ஆகனா? டேய் போடா, ஓவரா பேசிங்கற. தபர் இந்த டப்பா தூக்கி மேல போட்டுருவான், வாய் முன்னு கொம்முனு. ஆமாப்ல போலாம். வேலையும் கேட்டுட்டேன், இந்த 40 ரூபா குத்து குட்டி சாரா இத ஏமாப்ல இப்படி பண்றா? ஆமாப்ல செம டைமிங்டா, சூப்பரா நடிக்கிறா அவ்வளவா. டைலாக் நல்லா எழுதி கொடுத்துக்கிறாங்க பக்காவா. நான் வாய்ஸ் நல்லா இருக்கு, மீசை பரவருக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் உங்களுக்குலாம். ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ. டெய்லியும் நைட்டு 12 மணிக்கு அவன் புருஷனுக்கு தெரியாம எவனோ ஒருத்த வரானாப்பா. அது தெரிஞ்சு சண்டே ஆயிடுச்சு. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? பா நம்ம ஆண்டி ஆனா செத்துருக்கிட்டே போகுதுப்பா. பாப்பாவை போய் பாக்கலாம். சரி வாங்க போய் பாக்கலாம். இவருக்குதான் அவ்வளவு ஃபீலிங். பார்த்தா நீ தான் டெய்லி 12 மணிக்கு வர்றதா? கரெக்டா நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படியே சொன்னான்பா. அவன் கூட்டு போய் அவன் ரெக்கார்ட் பண்ணி போட்டு சூப்பரா இவனு மேல கூட்டு விட்டான். கத்துற சவுண்ட் கேட்டு மாப்பிள்ள இந்த பஸ்ல எத்தனை வருஷமா ஓடும்? வெள்ளக்காரன் நம்மள 2000 வருஷம் ஆண்டான். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் முயற்சி எடுத்துதான் இந்த பஸ்ஸை வாங்கி விட்டுருக்காங்களா? ரீசெண்டா எனக்கு யாருக்கு சண்டை வந்து என்னன்னே தெரியல. வால் கோச்சுக்கிறேன்னா அவளுக்கு 2000 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுக்குமா? வாங்கி கொடுக்காம வந்தா எப்படி உன்ட்ட பேசுவா? அதை விட்றா, கை கால்லாம் ஒரே வலியா இருக்குடா, என்ன பண்றதுன்னே தெரியல. டேய் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ, 2000 ரூபாய் செலவு பண்ணி மருந்து மாத்திரை வாங்கி போடுறா, அப்பதான் உனக்கு சரியாகும். உனக்கு 2000 ரூபாய் தரணும். மறக்கலாம் இல்ல, புரியுதா இல்லையா? உனக்கு 2000 ரூபாய் தரணும், அதானே? கேப்ப 2000 கூவிக்கிட்டே இருக்கேன். 2000 தரணும் ஞாபகம் இருக்கு, புரியுதா? இல்ல அதுக்காக இல்ல, நான் சும்மா சொன்னேன், வேற ஒண்ணு. அப்புறம் ரெஃப்ளோ என்ன இந்த டிஷர்ட் ஒரு 2000 ரூபாய் இருக்குமா? ஜிபே எடுறா, ஜிபே எடுறா. எதிரா நம்பர் லாஸ்ட் நம்பர் 36 தானடா. 2000 அனுப்பிடுறா உடனே. அப்பா வந்துருச்சா பாரு, வந்துருச்சா பாரு. வச்சுக்கிட்டே தான் இல்லன்னு இருக்காடா. அனுப்பிட்டா முடிஞ்சிருச்சுல, அவ்வளவுதான், விட்டுரு. 2000 அப்புறம் மச்சி இந்த ஏரியால ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1950 ரூபாடா, ரொம்ப காஸ்ட்லி. மச்சான் நான் தான்டா 4 நாள்ல கொடுத்துறியா? 4 நாள்ல கொடுத்துறியா? அப்புறம்டா கிரிப்ளோ தான் இன்டர்நெட் கட்டினேன், 850 ரூபாடா பில்லு. ஏன்டா அப்படி இருக்காங்களே தெரியல. உடனே அனுப்பு. காசு கொடுக்க மாட்டியா? அதுக்கு காசை வாங்கிறீங்க, 2 மாசமா கொடுக்கறது இல்ல, அதுக்கு ஒருத்தன் கேட்க மாட்டானா? மோசமானவனா இருப்பான் போட்டு எல்லாரையும் வேறு பேச்சு விட்டான்டா. என்னடா இத்தனை பேர் கடன் கொடுத்தா கேட்கதாண்டா செய்வான் அவன். எல்லாரும் கும்பல் கூட எல்லாரும் வச்சு செஞ்சுட்டான். நம்ம மலேசிய பாலா ஏதோ ஆள் கூட சண்டையா அப்பத்துல இருந்து அழுதுனுக்குறான். இவ்வளவு சொல்லியே கேட்கவே மாட்டான். எந்த எதனா சமாதான பத்தி
பண்ணு நான் கொஞ்சம் பர்சனல் வேலையை வெளியே போகிறேன். நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வரமாட்டேன். ஏதாவது சொல்லி சமாளி. ஏதாவது சொல்லி சமாளிடி. டேய் ஏந்திரா, வீட்டுல போய் தூங்குடா, எல்லாம் சரியாயிரும்டா. மச்சான் வீட்டுக்கு போ. ஏதோ பிளான் பண்ணிட்டான். இருக்கட்டும்டா. பாவம் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறான்? ரிலாக்ஸ் பண்ணலாம் மச்சான். புரிஞ்சிச்சு எனக்கு. காசு இல்லையா? அவனுக்கும் புரிஞ்சிச்சு. என்கிட்டயும் சுத்தமா காசு இல்லையே. அவனுக்கும் புரிஞ்சிருச்சு. மச்சான் மச்சான் ஃப்ரீயா விடுறா, நாங்களாம் இருக்கிறோம். சும்மா இதுக்கு நீ மீசகரில் போய் ஓம் போடி வாங்கிக்கோ. சைடிஷா முக்கியம். மச்சான் ரிலாக்ஸ் ஆகணும், அதான் முக்கியம். என்ன ஒரு மாதிரி என்ன வாட அடிக்கும். சரி பார்த்துக்கலாம். பாலிடிக்ஸ் பண்றானுங்கடா. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இன்னைக்கு ஃபுல்லாக நான் உன் கூட தான் இருப்பேன். லட்டு புட்டு சாப்பிடு. ஒண்ணுமே பண்ணல. கேன்சல். நீ தான் தேவையில்லாம லட்டு பேஸ்ட் மச்சான். லட்டு பேஸ்ட் ஆயிடுச்சு மச்சான். இப்ப எனக்கு நாளை போய் பார்த்து பேஸ்ட் வந்துடுறேன் மச்சான். லட்டு 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 சாப்பிடுங்க 2 பேரும் லட்டு. சனியம் பூச்சது கரெக்டான டைம்ல கால் பண்ணி சார். சண்டை போட்டுக்கணும்னு நினைச்சேன். சேர்ந்துச்சுங்கடா ஒரே கால்ல. நீ அரை மணி நேரம் கூட தானே இருக்கா? மாதிரி ட்ரை பண்ண வேண்டியதானே? எனக்கு ஐடியாவே இல்லடா. எனக்கே நீ வந்தா டெம்ட் ஆயிடுச்சு. வேலைக்கு வேற லீவ் போட்டு போச்சு. வேலை பார்த்தா சண்டையில போட்டு விட்டாங்கிறான முக்காவாசி பேரு. சண்டைனா போதும் உடனே பார்ட்டி தான். அவன் மைண்ட மாத்தி விட்டான்பா. அவன் பாட்டுக்கு நின்று ஆடுத்த சொல்லியிருந்தான். அதேதான். நிஜமால அடிக்கிறான். சரியான அட்டியா இருக்கு. வேலை பார்த்து விட்டானுங்கடா. எவ்வளவு சைலண்டா நின்ட்டான் பாரு. இந்த நாய் கொடுக்குற 150 ரூபாய் சம்பளத்துக்கு எல்லா வண்டியும் நம்மளே ரிப்பேர் பண்ண சொல்றான். இவன் மட்டும் கடையை திறந்து போட்டு எங்கன்னா போயிடுறான். அண்ணா சொல்லுப்பா. கார்பெண்டர் சரியில்லைண்ணா. ஆமாப்பா, பக்கத்துல இருக்கிற கார்பெண்டர் சரியில்லை. மெயின் ரோட்ல ஒருத்தர் இருப்பாரு, அவரை பாரு. நோ அவரு இல்லண்ணா, கார்பெண்டர்னா. அவர் கார்பெண்டர் தான்ப்பா. நோ வண்டியில இருக்குமே அந்த கார்பெண்டர்னா. வண்டியில கார்பெண்டரா? நான் சொல்றான். ஓ கார்பரேட்டரா? ஆமாண்ணா கார்பெண்டர்னா. அப்படி விட்டுப்பா, பார்த்து வைக்கிறேன். எருமா மாடு மாரி வளர்ந்துக்குது, கார்பரேட்டர்னு சொல்ல தெரியுது. அப்படி இதுதான் கவர்மெண்ட் ஹிந்தி படி நான் சொல்லுது. எங்க கேக்குறானுங்க? பைத்தியம் தான். அவனே புலம்பின்னு கிடக்குறான். சாமி வாடா, நீ வருவன்னு தெரியும். பக்கம் வைக்கல. சரிங்க சாமி. நீ எதுக்கு வந்துக்கிறன்னு தெரியும். யாருக்கு சூனிக்கு வைக்கணும் சொல்றா. சாமி நான் ஒரு பொண்ணை விரும்புறேன் சாமி. அது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா ஒரு பூசாரியா சாமி. எங்களை ஒன்னா சேரவே விட மாட்டேன் சாமி. அவனை சூனிய வச்சு நீங்க தான் காலி பண்ணணும் சாமி. அவன் ஆச்சாரனா கிட்டும் பூசாரியானா கிட்டும் அவனை நாளைக்கே நாக்க முடிக்க சாவுற மாதிரி ஒரு ஏவுற மாதிரி. இந்த ஆட்டாட்டுறான் கேமராவா? என்னப்பா அவன் மேல ஒரு ஏவிட்டான்பா. நாளைக்கே நாக்க தள்ளி செத்துருவான்ப்பா. என்னப்பா எலுமிச்சா போலாம் ஜூஸ் போட்டு நாக்குல போடாம மூக்கல குடிப்பா. சரிங்க சாமி, அந்த காசு தாங்க சாமி பேமெண்ட். அந்த பொண்ணு போட்டோ காட்டுறா. உன்னை விட்டு பிரியாத மாதிரி ஒரு வசியம் மந்திரம் போட்டு விட்டுறான். அந்த பொண்ணு போட்டோவா சாமி? இந்தாங்க சாமி பாருங்க.
டேய் இது என் பொண்ணுடா. ஆச்சாரன விட்டோம் பூசாரன விட்டோம் அந்த நாளைக்கே நாக்கப்படி சாவற மாதிரி ஒரு ஏவுற மாதிரி. அப்ப செத்துருவானா? இவருக்கு வேற சூனியம் வச்சுக்க. இதுதான் சொந்த செலவுல சூனியம் போல. காசை வாங்கி சூனியம் இவனுக்கு வச்சுக்கணும். அவனே எடுத்துருவான். எடுக்கவும் தெரியும்ல. இப்ப அதுக்கு உட்காந்து பூஜை போடுவான். மாமா பசி எடுக்குது சாப்பிடுறதுக்கு என்ன வாங்கிட்டா? ஏய் சாப்பிடுறதுக்கா? டேய் பஸ் வர எடுத்துட்டாங்க, அப்புறமா பாத்ரூம் இறங்குன்னு அவ்வளோதான். மாமா என்ன சைல்டு நினைச்சியா? வா பாத்ரூம்லாம் வராங்க, ஐஸ்கிரீம் வாங்கிட்டா. படுக்கும் போது போடுவேன் பாய், அவனுக்கு இப்ப வருது பாரு ஆய். மாமா வயிறு கலக்குது மாமா, கண்ட்ராக்டர் நிக்க சொல்லு மாமா. பர்ஸ் சென்டர்ல நிக்காதடா பஸ். மாமா சக்கரை பொண்ணு ஜூஸ் இல்ல, அப்ப பண்ணிட்டா பஸ் இல்ல. காத்துல தா குச்ச கஞ்சி போய் கண்டக்டர் கெஞ்சி. கை பொண்ணு காப்பு வயிறு கலக்குது, கொஞ்சம் அங்க பண்ணுங்க ஸ்டாப். நீ சொல்லிதான் பாக்குறேன். இல்லடா மூஞ்ச மூடிட்டு இருக்காங்கடா கேமரால தெரியக்கூடாதுன்னு. அதான் அதுலயும் போய் தொந்தரவு பண்ணி வீடியோ எடுத்துன்னு. मैडम सॉरी सॉरी पीछे से धक्का रहा है, पीछे से सॉरी सॉरी. பின்னாடி இந்த தள்ளுறாங்களாமே. मैडम सॉरी सॉरी पीछे से धक्का रहा है, सॉरी सॉरी. मैडम सॉरी पीछे से धक्का आ रहा है. अच्छा पीछे से धक्का आ रहा है तो ये क्या है? நிஜமால அடிக்கிறாங்க. पीछे से धक्का है मैडम, माँ का सब. அவனுக்கு சமகான்னு இருந்திருக்காங்க. இந்த 3 வாட்டி இடிச்சானே. நான் எடுக்கலடா, ஏன்டா நம்ப மாட்டேற? பெண் திருடன். யாரா அவன் இதுக்கெல்லாம் அம்மா மேல சுத்தி கேக்குறான்? உனக்கு என்னடா இப்ப என் பேக்கை செக் பண்ண அவ்வளவுதானே? இந்தா செக் பண்ணுடா. ஸ்கூல். ஓ இது உன் பெண்ணா? இந்த பெண் என் பேக்ல எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் சொல்றேன் என்ன தெரியுமா நடந்திருக்கும்? நான் உன்கிட்ட பெண்ணை வாங்கியிருப்பேன், திருப்பி நீ என்கிட்ட வாங்க மறந்துருப்ப. உன் மேல தப்பு வச்சுட்டு என்கிட்ட நீ கொடுத்துட்டு பொறுப்பே இல்லாம வாங்க போனா நான் பொறுப்பு. என்ன ஒரு பெண்ணை பத்திரம் பாத்துக்கிட்டு நீ வாழ்க்கை எப்படி ஒரு பெண்ணை பாத்துப்பேன்? எப்படி போட்டு அப்படியே மாத்திடாம சரியான கேள்வி. இவரு வாங்கி வச்சுட்டு கேட்கணும்டா. பெண் திருடன் சரிட்டு எப்படி மாத்தி விட்டாம. டேய் என் போனை எடுத்தியா? நான் ஏன் எடுக்க போறேன்? இந்த எருமாட்டுக்கிட்ட கேளுங்க. நீ படிடா, உனக்கு அவன் ஏதாவது சொல்லலாம் தூக்கமே வராதே. டிகிரி முடிச்சு 2 வருஷம் ஆகுது, வேலைக்கு போக துப்பு இல்ல. எப்ப பார்த்தாலும் படிக்கிற பையிலே போட்டு நோண்ட வேண்டியது வேட்டி பாய. படிக்கிறேங்கிற ஒரே காரணத்தை வச்சு எஸ்கேப் ஆயிடுறல. படிச்சு மட்டும் முடியே, அப்புறம் தெரியும். ரீல்ஸ் எல்லாம் பண்றியா? பண்ண சாப்பிடுவோம், காலேஜ்ல பொண்ணையும் தூக்குவான். பண்ணு பயலு தம்பி. ஐயோ இவன் வேற என்னடா? அப்பாட்டும் சொல்லிடாதடா, உனக்கு கெஞ்சி கேக்குறேன்டா. தம்பி பாவம்ல. ஐயோ அப்பா, உன் நடிப்புல சிவாஜியே தோத்துருவாரா. சொன்ன அவனை உன்னை பொழந்துருவேன்டா. டாடி என்னடா போன் இருக்கா? போனை விடுங்க, இங்க உங்க செல்ல புள்ள பண்ண சீனை பாருங்க. சீனை மாட்டி விட்டான்பா. நீ காட்டுற வெப்பனுக்கும் பயப்பட மாட்டேன், எங்க அப்பனுக்கும் பயப்பட மாட்டேன். வெப்பனு பயலுகடா. ஜோலி முடிஞ்சு. ஏண்டா ஊரு கடெல்லாம் கடை வாங்கி உன்னை படிக்க வச்சா அதென்ன? வெப்பனுக்கும் பயப்பட மாட்டேன், எங்க அப்பனுக்கும் பயப்பட மாட்டேன். மாட்டி வரும். அங்க என்னடா அவனை பாக்குற? அடியே அந்த கரண்டி எடுத்து அடுப்புல வை, இன்னைக்கு ஒரு இழுப்பு இழுத்து விட்டாறேன். அப்பன்னு பயலுகடாவாம. அப்பா குமுறு வாங்கிக்கோ. ஏய் ஆய் மச்சான் எப்படி இருக்க? ஏய் நல்லா இருக்கற மச்சான் நூறு. சாப்பிட்டியா இல்லையா? ஏய் சாப்பிடலடா மச்சான் நூறு. என்னடா இது? வாடா வெளிய வச்சு போலாம். ஏய் காசு இல்ல மச்சான் நூறு. டேய் அப்பா இந்தாடா 100 ரூபாய். அதுக்கு தான் சொல்றேன்.
மச்சான் 100. சாப்பிடலடா மச்சான். நான் கூட அவன் பேரு தான் நினைச்சேன்டா. 100 போல அவன் பேருன்னு. ஐயோ நான் இப்படி ஆயிட்டானுங்க. 100 ரூபா கொடுத்துட்டு அதை கேட்டு கிடக்குறாமா. ஆனா எவனா இருந்தாலும் காண்டாய் குத்துருவான் தெரியும். கடனை வாங்கியாவது குத்துருவான் இவனு பண்றதுக்கு. شوي بس يعني بحار زياده. اوكي ايس كريم عادي. ايس كريم عادي نورمال ايس كريم. ஐயோ எவன் தெரியலையே. வருதுடா பலியாடு. ice cream for you. This one for Shamshon. Okay. I love you. I love you. جرب. Who make this ice cream? I am making ice cream. قسم بالله. ஐயோ Who make this ice cream? மொத்தம் I am making ice cream. நம்ம ஆச்சு நீ முடிச்சிச்சு நீ ஒரு கதை. يا عمري انا كيف أفا يا ابو عمر. தெரிஞ்சிச்சா? தெரியல. أسد نمر غصبا عنك اسد. அங்க அவரு எதுவும் தெரியாம طلعها. வீதியில பாம்புன்றான். I love you. ايش هذا؟ صبر صبر ايش هذا؟ سمسون ايش هذا؟ رب الخبر ايش هذا؟ افتح فمك. வச்சு பொழந்துட்டான்டா. வாட்டமா இருந்தது. அதான் போட்டு பொழகுறாங்க. என் ஆளு எனக்கு லேட்டா ரிப்ளை பண்றான். எவ்வளவு நாளா? இப்பதான் 1 மாசமா. அவளுக்கு பாய் பெஸ்டி இருக்கானா? ஒரே ஒருத்தன் இருக்கான். வாட்ஸ்அப்ல லாஸ்ட் ஹைட் பண்ணி வச்சிருக்காளா? கொஞ்ச நாளா. கவலைப்படாதே, உன் ஆளு உனக்கு நாமம் போட போறா. நீ எதுக்கு 2 நாம கட்டி வாங்கி ரெடியா வச்சுக்கோ. அம்பி வாய்ஸ பத்தியா? எனக்கு அந்த வாய்ஸ் கேட்டோன்னு சிரிப்பு வந்துச்சு. நாம போட போற நாம கட்டி வாங்கி வச்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, take care from Lalit and Sarath. Bye.